வணக்கம். தமிழ் டெக் வலிமலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்ன இது ஃபேன் வந்து ஆப்ரேட்டே ஆக மாட்டேங்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபேனை எப்படி ஸ்மார்ட் ஃபேனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நாம் போடுற அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமளாம் வந்து ஃபேன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஆன் ஆஃப் பண்ணோம், இல்லை ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணோன்னா, நாம் தூங்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா குளிர் எடுக்குதுன்னா நம்ம எழுந்து போயிட்டு வந்து ஃபேனை வந்து ரெகுலேட் பண்ணுவோம். ரெகுலேட்டரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த ரெகுலேட்டரை வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து இப்போ நம்ம நார்மல் ஃபேனையே வந்து ஸ்மார்ட் ஃபேனாக கன்வெர்ட் பண்ணும்போது வந்து நாம் ரிமோட்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து நாம் கன்வெர்ட் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனை வந்து ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணுற டிரைவரு. இது பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுற சென்சாரு. இதை வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து 4 ஒயர் மொத்தமாக இருக்கும். இதில் வந்து ரெட்டு பிளாக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்புட்டு 230 வோல்ட்டும், மற்ற 2 ஒயர் பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு போகிற ஒயரு. இந்த ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து போகிற அவுட்புட் ரெகுலேட் பண்ணி போகிற அவுட்புட் ஒயரு. இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணலாம். இந்த கேப் வந்து கீழே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் பவர் வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த 2 ஒயருமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் டிரைவர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் ரெட் பிளாக் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். இன்புட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த அவுட்புட் ஒயரை வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டுக்குமே ஒயர் ஜாயிண்ட்டுக்குமே வந்து இன்சுலேஷன் டேப் வந்து டேப் அடிச்சிடலாம். இன்சுலேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே டபுள் சைட் டேப் கொடுத்துருக்கோம். அந்த டேப் வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இந்த கப்பில் வந்து உட்கார வச்சுக்கலாம். இதில் வந்து டபுள் சைட் டேப் வந்து கம் வந்து ஒட்டிக்கும், கீழே வந்து ஃபால் டவுன் ஆகாமல். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சென்சார் வந்து வைட் ரேஞ்ச் ஆப்ரேஷனு. எந்த டைரக்ஷன் வச்சு இது பண்ணாலும் ரிமோட் அக்சஸ் பண்ணாலும் வந்து நம்மளுக்கு பக்காவாக சென்ஸ் ஆகும். இந்த சென்சார் வந்து ரிமோட் கண்ட்ரோல் யூனிட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபேன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃபேன் வந்து ஃபேன் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணியாச்சு. இது வந்து மேக்ஸிமம் லெவல். நார்மலாக இப்போ வந்து ரெகுலேட்டர் தேவை கிடையாது, ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். ரெகுலேட்டர் வந்து பைபாஸ் பண்ணிடணும். டைரெக்டாக சுவிட்சிலேருந்து வந்து ஃபேனுக்கு வந்து கனெக்ட் பண்ணி இந்த ரெகுலேட்டர் இல்லாமல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஆன் பண்ணியாச்சு. ரிமோட்டில் வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு ஸ்பீட் 1, ஸ்பீட் 2, ஸ்பீட் 3, ஸ்பீட் 4ன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு வந்து வேரியேஷன் ஆகுது. பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஃபேனு. இது மாதிரி வந்து நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணலாம். நம்ம எந்திரிச்சு போயிட்டு ஃபேனை ஒவ்வொரு டைமும் ஆன் ஆஃப் பண்ணணும், இல்லை ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வலிமலை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.